ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். ஊரில் இருக்கிறவங்கலாம் மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் இல்லை. ஆனால் கடவுள் வந்து எல்லாரையும் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு யாருன்னா ஒருத்தர் உதவி பண்ணால் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தீமை யாரும் நமக்கு செஞ்சுட்டாங்கன்னா அவனை வச்சு செய்யணும்டா அப்படின்ற எண்ணமும் இருக்கு. ஆனால் அந்த எண்ணம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நமக்காக தேவன் வந்து மரித்து உயிர்த்து எழுந்து இன்னைக்கும் நமக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை, கிறிஸ்டியானிட்டி லைஃப் ஸ்டைலை ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழுங்க. ஓகே, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யாருமே உத்தம இல்லை, யாருமே நீதிமான் இல்லை. அவர் ஒருவர் நீதிமான். நமக்காக ஓகே, நீதி செய்த ஒருவர் பலியானார், மரித்தார். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பாவங்களுக்காக. ஓகே, நம்ம எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். ஸோ வார்த்தையில் போய் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அடுத்த கட்ட காரியங்கள் தடையாதுன்னா அதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, நான் வார்த்தைக்குள்ள போட்டா எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். எத்தனை பேர் புரியுது? நமக்கு இன்னைக்கு இல்லை அந்த ஒரு தாழ்மை இல்லை. எனக்கும் ஃபர்ஸ்ட் இல்லை. இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்கள், யார் தான் தப்பு பண்ணல, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. ஜஸ்ட் கிவ் தேம் ஒன் சான்ஸ். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வாட்டி சான்ஸ் கொடுத்துக்கா. அவர் நினச்சோம்னா அடிச்சு பிறந்திருக்கணும் நம்மளை, நம்ம பண்ணுற அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வச்சிருக்காருன்னா என் பிள்ளை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறுவான், எல்லாத்தையும் கீழ்ப்படிவான். இஸ் ப்ராக்டிசிங் ஃபார் வித் மீ பிரசன்ஸ் ஆஃப் காட். அவரோட கூட நீங்கள் சேர்ந்து வாழ்க்கையை அடுத்த கடத்துக்கு மூவ் ஆன் பண்ணீங்கன்னு தான் அவரும் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறாரு. நீங்கள் அடுத்த கடத்துக்கு மூவ் ஆன் பண்ணாமல் திஸ் த ஒன் ஆஃப் த ரீசன். ஜஸ்ட் மன்னிங்க, மறங்க, என்னுடைய கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க. அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ண ஆண்டவர் சொல்லுது. புரியுதா? பொருள் திறமைகளுங்க ரொம்ப தெளிவாக புரியும் பிரதர் சிஸ்டர். மன்னிங்க, மறங்க. இந்த நாள் பார்த்துருக்கு சோத்திரம். மாமன் இல்லையா? லவ் யூ.